எர்ணாகுளத்துல திருக்காக்கரையில எங்க வீட்டுல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது இந்த திருக்கோயில். நடந்து போகும் தூரம்தான். அதனால் காலை ஒரு 8 மணிக்கு வீட்டில் இருந்து கிளம்பினேன். விஷ்ணு கடவுளின் ஒரு வடிவமான வாமனருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்தியாவின் முக்கிய இந்து கோயில்களில் ஒன்றாகும் இந்த கோயில். சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான கோயில். மேலும் இது 108 திவ்ய தேசம்னா தெய்வீக இடங்கள்னு அர்த்தமாம். இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் பட்டியலிடப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதங்களில் வரும் ஓணம் பண்டிகையின் போது முக்கிய கோயில் திருவிழா நடைபெறும். அசுர மன்னன் மகாபலி மீது கால் வைக்க தயாராகும் வாமனரின் சின்னம் சித்தரிக்கப்பட்டுள்ளது. பரசுராமர் இந்த கோயிலை நிறுவியதாக கூறப்படுகிறது. சுற்று விளக்குகள் என்று பொருள்படும் சுட்டு விளக்கு எனப்படும் ஆயிரக்கணக்கான விளக்குகளின் தொடர் உள்ளது. பிரதான வாமன கோயிலுக்கு அருகில் ஒரு சிவன் கோயிலும் உள்ளது. பகவத புராணம் விஷ்ணு வாமன அவதாரமாக அவதரித்து இந்திரனின் சொர்க்கத்தின் மீதான அதிகாரத்தை ஒரு கருணையுள்ள அசுர மன்னன் பாலி கைப்பற்றியதால் அதை மீட்டெடுக்கச் செய்தார் என்று விவரிக்கிறது. பாலி பிரகலாதனின் பேரன். மன்னர் பாலி தாராள மனப்பான்மை கொண்டவர். கடுமையான தவம் மற்றும் தவத்தில் ஈடுபட்டு உலகத்தின் புகழை பெற்றார். அவரது அரசவையினர் மற்றும் பிறரின் பாராட்டை பெற்ற அவர் தன்னை உலகின் அனைத்து சக்தி வாய்ந்தவராக கருதினார். பனை ஓலை குடையுடன் ஒரு குட்டையான பிராமணர் வேடத்தில் 3 அடி நிலம் கேட்க ராஜாவிடம் சென்றார் வாமனர். தனது குருவான சுக்ராச்சாரியாரின் எச்சரிக்கையை மீறி பாலி சம்மதித்தார். பின்னர் வாமனன் தனது அடையாளத்தை வெளிப்படுத்தி 3 உலகங்களிலும் நடக்க பிரம்மாண்டமான அளவிற்கு விரிவடைந்தார். முதல் அடியுடன் அவர் சொர்க்கத்தில் இருந்து பூமிக்கும், 2வது அடியுடன் பூமியில் இருந்து பாதாள உலகிற்கும் அடியெடுத்து வைத்தார். தனது வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத மன்னன் பாலி 3வது அடிக்கு தனது தலையை வழங்கினார். இது புராண கதை. திருக்காக்கரை மன்னன் மகாபலி வாழ்ந்த இடமாக கருதப்படுகிறது. அதனால் ஓணம் பண்டிகை இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. 10 நாட்கள் இங்கு விழா கொண்டாடப்படுகிறது. திருக்கால்கர என்றால் புனித பாத இடம் என்று பொருள். அதனால்தான் திருக்காக்கரா என்று இந்த இடத்திற்கு பெயர் உருவானது. ஓண விருந்து, ஓண சத்யா இத்திருவிழாவின் சிறப்பம்சமாக கோயில் வளாகத்தில் திருவிழாவின் கடைசி 2 நாட்களில் நடைபெறும் பிரம்மாண்டமான விருந்து. இதில் சுமார் 10,000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்கின்றனராம். மன்னர் மகாபலி ஆண்டுதோறும் கேரளாவிற்கு செல்லும் பயணத்தில் முதலில் திருக்காக்கராவிற்கு வருவதாக நம்பிக்கை உள்ளது. கிபி 5 முதல் 10ஆம் நூற்றாண்டு வரையிலான தமிழ் ஆழ்வார்களால் அவர்களின் தெய்வீக படைப்பான 4000 திவ்ய பிரபந்தத்தில் மகிமைப்படுத்தப்பட்ட 108 திவ்ய தேச ஆலயங்களில் ஒன்று. சேர ஆட்சி காலத்தில் ஓணம் பண்டிகை 28 நாட்கள் நடைபெற்ற நிகழ்வாகும். இதில் 56 உள்ளூர் தலைவர்கள் கலந்து கொண்டு கோயிலுக்கு காணிக்கை செலுத்தினார் என்று ஒரு வரலாற்றாசிரியர் கூறுகிறார். இந்த பாரம்பரியம் இன்றும் தொடர்கிறது. கோயிலை பற்றி சொல்வதற்கு இவ்வளவுதான் இருக்கிறது. இனி நான் கடவுளை பற்றி, கடவுள் நம்பிக்கையை பற்றி என்ன நினைக்கிறேன் என்று சொல்ல விரும்புகிறேன். பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று நம் ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இந்த பிறவி என்பது நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய கடல் போல்தான். கடலில் நீந்தி கடப்பதை போன்றுதான் நாம் இந்த பிறவியையும் அதில் வரும் துன்பத்திலிருந்து நீந்தி கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. அவ்வாறு கடந்து செல்லும் போது கடவுளே என்று நினைத்து கடவுளின் துணையுடன் கடக்க நினைப்பவர்கள் எளிதாக கடக்கின்றனர். பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். எல்லா கடவுளும் ஒன்றுதான்.
கோவிலுக்கு போய் வந்தவுடன் மனதிற்குள் இயல்பாகவே ஒரு நிம்மதி எனக்கு வருவது போல, தேவாலயங்களுக்கு செல்லும் பொழுது இந்த நிம்மதி ஒரு கிறிஸ்தவ சகோதரிக்கு கிடைக்கலாம். மசூதிக்கு செல்லும்போது இந்த நிம்மதி ஒரு முஸ்லிம் சகோதரிக்கு கிடைக்கலாம். ஆக அனைத்து தெய்வங்களும் ஒன்றுதான். மனிதன் நல்ல மனிதனாக மாற, மனிதனால் மனிதனுக்காக படைக்கப்பட்டதுதான் இறைவன் என்கிற கான்செப்ட். அகம் பிரம்மாஸ்மி என்று உபனிஷதங்கள் கூறுகின்றன. நான் பிரம்மம். கடவுள் நமக்குள்ளே தான் இருக்கிறார். நம்முடைய ஆத்மாவே நம்முடைய கடவுள். தத்வமசி என்று ஐயப்பன் கோயில் நுழைவு வாயிலில் எழுதப்பட்டிருக்கும். இதற்கு நீயே அதுவாக இருக்கிறாய் என பொருள். அது என்பது ஐயப்பனை குறிக்கும். நமக்குள் இருக்கும் நம் ஆன்மாவே கடவுள். அனைத்து உயிர்களிலும் இறைவன் இருக்கின்றான். அனைவருக்கும், நம்முடைய பகைவருக்கும் கூட நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும் என்று வேதாத்ரி மகரிஷி சொல்வார். அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் எல்லோரும் நல்லவர்களாக இருக்க முடிவதில்லையே, அது ஏன்? பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்வது போல், உன் கடமையை நீ செய்து கொண்டு போய்கொண்டே இரு, பலனை எதிர்பார்க்காதே. நீ செய்த நல்ல கர்மாவின் பலன் உனக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வையகம்.